ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு சமையல் அகாஸ் கிச்சனின் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம உடல் நலத்திற்கு தேவையான அதே சமயம் வெயிட் லாஸுக்கு ரொம்ப தேவையான ஒரு ரெசிபி தான் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதோட பேர் வாழைத்தண்டு சேலட். இதில் நிறைய பச்சை காய்கறிகளை நம்ம சேர்த்துருக்கோம். அதனால் உடலுக்கு ரொம்பவே நல்லது. ஜீரண சக்திக்கும் வாழைத்தண்டு ரொம்ப யூஸ் ஆகும். அதனால் இதை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவே ஈஸியான மற்றும் ஆரோக்கியமான இந்த சேலடை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்ப்போம். இந்த வாழைத்தண்டு சேலட் பண்ணுறதுக்காக நான் வாழைத்தண்டை சின்னதாக நறுக்கி எடுத்திருக்கேன். எனக்கு ஒரு கப்பு ஃபுல்லாக வந்தது. ஸோ இதை நான் எலுமிச்சஞ்சாறு கொஞ்சமாக பிழிஞ்ச தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அப்போ தான் கலர் அதோட நிறம் மாறாமல் இருக்கும். லைட்டாக ப்ரௌனிஷாக இல்லை பிளாக்காக ஆகாமல் இருக்கும். அதனால் அந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன் நான். ஸோ இப்போ அந்த ஒரு கப்பை நாம் வேறு ஒரு பெரிய பவுலில் சேர்த்துப்போம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தக்காளி, 2 டேபிள் ஸ்பூன் வெங்காயம், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மாங்காய் எல்லாத்தையும் சின்னதாக நறுக்கி எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் முட்டைக்கோசையும் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் கேரட் அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பிறகு ஒரு பச்சை மிளகாவை நல்ல தூளாக நறுக்கி சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சம் ஸ்வீட்னஸ்க்கு பேரிச்சம்பழம், ஒரு 2 பேரிச்சம்பழத்தை சின்னதாக நறுக்கி அதையும் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் மாதுளம் பழமும் நம்ம சேர்த்துக்கலாம் இதில். ஸோ இது இது சேர்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல ஸ்வீட்னஸும் நல்லாவும் இருக்கும். அதனால தான் அதை சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சம் க்ரன்ச்சினஸ் கொடுக்கறதுக்காக நான் கொஞ்சம் கார்ன்ஃப்ளேக்ஸை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ காரத்துக்காக ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக சாட் மசாலா, அதுவும் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக தான் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு அரை எலுமிச்சம் பழத்தை கொஞ்சமாக பிழிஞ்சிருக்கேன். நிறைய ஃபுல்லாக நான் பிழியலை, கொஞ்சமாக தான் நாங்கள் பிழிஞ்சிருக்கோம். அதே மாதிரி ஒரு கை நிறைய கொத்தமல்லி தழைகளையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா புதினா இலைகளையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணிப்போம். நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்ன மாதிரி இதில் உங்களுக்கு வேணுங்கிற அளவு நீங்கள் எந்த காய்கறி நீங்கள் வேணாலும் இதில் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி வெள்ளரிக்காயை சேர்த்துக்கலாம், கேரட்டை சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஆப்பிளை சின்னதாக நறுக்கி போட்டு சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே உடம்புக்கு ரொம்பவே நல்லது இல்லையா? ஸோ அதே மாதிரி வாழைத்தண்டும் இது கூட நம்ம சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே ஆரோக்கியமாகவும் வெயிட் லாஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க நம்முடைய சூப்பரான வாழைத்தண்டு சேலட். இதை சேலட்னு சொல்லலாம், இல்லை சாட்டும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ இது தயாராகிடுச்சு. இதை சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு நீங்கள் வாழைத்தண்டு தான் சாப்பிட்றீங்கிற மாதிரியே இருக்காது. ரொம்பவே டேஸ்ட்டாகவும் ரொம்ப சுவையாகவுமே இது இருக்கும். வாழைத்தண்டை மட்டுமே அப்படியே பிளெயினாக சாப்பிட்றதுக்கு சில பேருக்கு பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி நீங்கள் ஒரு சாலட் மாதிரி பண்ணி கூட மற்ற வெஜிடபிள்ஸ், மற்ற பழங்கள்லாம் நீங்கள் சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா வாழைத்தண்டோட சத்தும் உங்களுக்கு கிடைக்கும், மற்ற காய்கறிங்க மற்ற பழங்களோட சத்தும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா உடல் நலத்திற்கு ரொம்பவே நல்லது. நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும் அப்படின்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு புதிய வீடியோவுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க.